வச்சுட்டு என் மாமியாரு இட்லிய வச்சு கறி குழம்பு வையிடின்னு ஒத்த கால்ல நின்று புரிச்சே. மாமியார்களுக்கு மகளும் மருமையனும் ஊர்ல இருந்து வந்தா என்னமோ ஃபாரின்ல இருந்து வந்த மாதிரி இல்ல, தங்கு 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 தங்குன்னு என் மாமியார் பிடிக்க முடியல. என் வீட்டுக்காரு வேற வகை வகையா வாங்கி கொடுத்து செஞ்சு போடுடின்னு சொல்லிட்டு போயிட்டார ஒரு வாட்டுக்கு. ஒரு நாளைக்கு மீனை வாங்கலாம், ஒரு நாளைக்கு கறியை வாங்கலாம். ஆனா என் வீட்டுக்காரரு மீன் கறி சிக்கன் மட்டன் இறாலு அப்பப்பப்பப்பா இம்பட்டையும் நான் கழுவி எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயும் விடிஞ்சு போயிரும் போலயே. பாட்டி ராணி சாப்பாடு ரெடியா? மருமையில சாப்பிட கூப்பிட பாட்டி. ஏத்தே இப்ப தாண்டி ஆட்டுக்கால கழுவி குக்கர்ல போட்டுக்கேன், விசில் வந்தவன சாப்பிடலாம் தே. பாட்டி அடுப்படிக்க சமைக்காம ஏண்டி நடுமணையில உட்காந்துக்கிட்டு இப்படி புகைய போட்டுக்கிட்டு இருக்கிறவ? ஏத்தே ஒரு அடுப்புல மட்டன் வேகுது, ஒரு அடுப்புல சிக்கன் வேகுது தே. நீங்க வேற இட்லி வேணும்னு ஆர்டர் போட்டுட்டு போயிட்டியே, மூணாவது அடுப்பு இல்ல இல்ல, அதே அடுப்பை மூட்டி இட்லியை ஊத்தி வச்சிருக்கேன் தே. ஏடி அடுப்பை கொள்ளைக்குள்ள மூட்டி எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதானே டீ, வீட்டுக்குள்ள வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறவ? தே நல்லா பளபளன்னு வெயில் அடிக்குது, சத்த நேரத்துலயே இருட்டிக்கிட்டு வந்துறது இல்லத்தே, மழை ஊத்து ஊத்துன்னு ஊத்துது. அதே அங்கிட்ட இங்கிட்ட தூக்கிக்கிட்டு இருக்க முடியாதேன்னு இங்கேயே அடுப்பை மூட்டிட்டேன் தே. சரிடி ராணி, எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வை, நான் போய் விஜயாவையும் மருமையனையும் கூட்டிட்டு வரேன் சாப்பிடுறதுக்கு. சரி தே. இந்த கிளடி இந்த ஒட்டுக்கணையிலேயே உட்காந்துக்கிட்டு ஆர்டர் போட்டுக்கிட்டேன், வாங்கி வாங்கி தின்னுக்கிட்டு நகல முடியாம உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்ப மகளும் மருமையும் வந்த பின்னாடி டிஸ்கோ சாந்தி மாதிரி இங்கிட்டு ஓடுது அங்கிட்டு ஓடுது, அதை செய்ய சொல்லுது இதை செய்ய சொல்லுது. ஏட்டி விஜயா, நீ கோவப்பட்டால ரொம்ப அழகா இருக்கட்டி. ஐயோ கையை எடியா, முதல்ல குடிச்சிட்டு வந்து நல்லா அடிக்கிறாரு, இப்ப என்னமோ கொஞ்சம் கோபக்கார கிளியே என்னை கொத்தி விட்டு போகாதே, அல்வாமனைய போல நீ புருவம் தூக்கி காட்டாதே, ஏதோ ஏதோ கொஞ்சம் வலி கூடுதே, அட காதல் இதுதானா? எங்க சும்மா இருங்கங்க, கோவமா இருந்தாலே எதையாச்சும் சொல்லி சிரிக்க வச்சிருவீங்களே. அது விஜயா எப்பயும் சிரிச்ச முஞ்சியோட இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏங்க உங்களுக்கு என் மேல பாசம் இருக்கத்தான் செய்யுது, அப்புறம் ஏங்க குடிச்சா மட்டும் என்னை தூக்கி போட்டு மிதிக்கிறீங்க? ஏட்டி குடிச்சிட்டு வந்தா வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேற, நொய்யு நொய்யு நொய்யுன்னு என்கிட்டயே சண்டை வலிக்கிற, அதான் ரெண்டு மிதி மிதிச்சுறேன். ஆட்டி விஜயா, என்னம்மா? ஆட்டி உன் அண்ணிக்காரி சுட சுட இட்லியும் கறி குழம்பும் ரெடி பண்ணிட்டாட்டி, சீக்கிரம் வாங்க சாப்பிட. கறி குழம்பா? ராணி அக்கா கையில வச்ச கறி குழம்பா? அவங்க வைக்கிற கறி குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆமையனே, உங்களுக்கு ஆத்தையும் பெசலா செய்ய சொல்லிருக்கேன், அம்மியில மசாலா அரைச்சு குழம்பு வைக்க சொல்லிருக்கேன், சீக்கிரம் வாங்க சாப்பிட. சரிதே சரிதே. இந்தாம்மா விஜயா, இது செட்டில் ஆட்னா நல்ல எண்ணமா, இத தேய்ச்சு நல்ல தலைய குடிச்சிட்டு வாங்க. அப்பதே உங்களுக்கு பசி கபகபான்னு எடுக்கும், 4 இட்லி சேத்தாப்புல சாப்பிடுவீயம்மா. அத்தைக்கு நம்ம மேல எம்பிட்டு பாசம். வாங்க விஜயா. சரி சீக்கிரமா குளிச்சிட்டு வாங்க சாப்பிட. சரிம்மா. தம்பி சாப்பிடுங்க தம்பி. வாசனையே ஆள தூக்குதே, குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்குமோ தெரியல. அம்மாடி விஜயா சாப்பிடுமா. ஆஹா என்ன ருசி அண்ணி, நீங்க என்ன குழம்பு வச்சாலும் சூப்பரா இருக்கு அண்ணி. ராணி அக்கா, நீங்க வைக்கிற கறி குழம்பே தனி ருசிதான்க்கா. என் பொண்டாட்டி என்னதான் குழம்பு வச்சாலும் ருசியே இல்லையே. தம்பி நான் எல்லாரும் போலவே கறி குழம்பு வைக்கிறேன். அத்தே சாப்பிடுறீங்களா? இல்லடி நான் அப்புறமாட்டி சாப்பிடுறேன், ஃபர்ஸ்ட் விஜயாவும் மருமையும் சாப்பிடட்டும். ஆஹா என்ன ருசி என்ன ருசி, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். ராணியக்கா, ராணியக்கா, இந்த வந்துட்டாளுகளா? கறி குழம்பு வாசனை பிடிச்சிட்டு எப்படி இருந்தா வராங்களோ தெரியல. பாட்டி உனக்கு காது ஏத்தலையா? உன் கூட்டுக்காரி தாண்டி கூப்பிடுறா, சீக்கிரம் போய் என்ன ஏதுன்னு கேளு, பாஞ்சிட்டு உள்ள வந்தப்போ ஆறா. எத்தே நான் போயிட்டு யார்கிட்டே பரிமாறுறது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், போ ஃபர்ஸ்ட். சரி தே. போன் செலவு என்னமா பாஞ்சு ஓடுறா? மருமையனே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கூச்சப்படாம கேளுங்க மருமையனே, வைக்கிறேன். சரி தே. நம்ம இந்த மட்டனு ஆட்டுக்கால் சூப்புலாம் என்னைக்கு சாப்பிட்டோம், இன்னைக்கு ஒரு புட்டி குடிச்சிட வேண்டியதே. ஏய் அப்பா, என்ன ஒரு ஆளையும் காணா, நீ முன்ன போ, நாங்க பின்னாடி வரோம்னு சொன்னாங்க. அதுக்கு பேச்ச நம்பிக்கிட்டு நம்ம முன்னாடி வந்துட்டோமே, அதுக்கு எப்பயுமே முனுகா 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 தானே வருங்க. இந்த ராணி அக்காவும் வசந்தி அக்காவும் வாரன்னு சொல்லிட்டு வராம போயிட போகுதுங்க. இதுகளை நம்பிட்டு நான் இம்புட்டு துணியெல்லாம் அள்ளிட்டு வந்துட்டேன். துவைக்காம மட்டும் இந்த துணியை பூரா அள்ளிட்டு போனேன். என் மாமியாரும் ஒரு வழிபடுத்திடும் என்ன. இம்புட்டு நேரம் நின்றுகிட்டே இருக்கிறது, கால்லாம் ஒரே வழியா வலிச்சு கிடக்கு.
இந்த மாதிரி தோட்டம் துறவுக்கு போய் பம்பு செட்ல குளிக்கிறது துவைக்கிறது எம்புட்டு நல்லா இருக்கு. நம்ம வீட்ல எல்லாம் தண்ணிக முணுகா முணுகா முணுகாந்தே வருது. ஆனா தோட்டத்துல தண்ணி மட்ட மட்ட மட்டன்ல வருது. இந்த இயற்கை, இந்த தண்ணி, இந்த வயல்வெளி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தண்ணியில துவைச்சா அழுக்கலாம் கலாருன்னு போயிரும், குளிச்சா அழகா வெள்ளையா ஆயிரலாம். சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா, என்னாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா. இந்த மாதிரி இயற்கையான சூழ்நிலைகள்ல நம்ம ஊர்ல தானே பார்க்க முடியும். வேற ஊருக்கெல்லாம் போனா இந்த மாதிரி கிடைக்குமா? சிட்டிகளுக்கெல்லாம் போனா இந்த மாதிரி வாழ்க்கை அமையுமா? நம்ம வீட்டுல ஒரு நாள் குழம்பு வைக்காட்டியும் அக்கம் பக்கத்து வீட்டுல போய் குழம்பு தாங்கன்னு உரிமையா கேட்டு வாங்கி சாப்பிடலாம். இதுவே சென்னை வெண்ணெய் அந்த மாதிரி ஊர்கள்ல எல்லாம் குழம்பு தாங்க அப்படின்னு கேட்டா காசை கூட நான் தாரேன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரு நம்ம ஊர் தான். கோடி ரூபா கொடுத்தாலும் நான் இந்த ஊரை விட்டு போகவே மாட்டேனே. தண்ணிய பார்த்தா குளிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா ஒத்தையில குளிக்க பயமால கிடக்கு. எக்கா ஒரு வழியா வந்துட்டீங்களாக்கா? எம்பிட்டு நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. எக்கா என்னக்கா கேள்வி கேக்குற? துவைச்சிட்டு குளிச்சுட்டு போலாம் தானே வந்திருக்கோம். இங்க உட்காந்து துவைச்சா இந்த தண்ணி பூரா வயக்காட்டுக்கு தாண்டி போகும், பயிரெல்லாம் வீணா போயிருமுடி. ஆடி ஆத்தங்கரையில போய் துவைப்போம். அக்கா இந்த தோட்டக்காரரே ஒன்னும் சொல்ல மாட்டாரு. நீ என்னக்கா இந்த தண்ணியில துவைச்சா அழுக்கு பளிச்சுன்னு போயிருக்கா. துணி அப்புறம் எடுத்துட்டு வா. இந்த பயிரை விளைவிக்கிறதுக்காக இந்த விவசாயி அங்க இங்க கடனை வாங்கி எம்பிட்டு கஷ்டப்பட்டிருப்பாரு. நம்ம செத்த நேரத்துல வீணாக்க கூடாதடி. வாடி ஆத்தங்கரையில போய் துவைப்போம். எப்பா இந்த துணியை துவைக்க வந்தது ஒரு குத்தமா? இதுக்குதே நான் துணியெல்லாம் அள்ளிட்டே வரமாட்டேன். என் மாமியாரே துவைக்கட்டும்னு வீட்லயே வச்சுட்டு வந்துருவேன். ரொம்பதையும் தள்ளிச்சுக்கிற. ஆத்தங்கரைன்னு 1.5 கிலோமீட்டர் தள்ளியா இருக்கு. 2 ஸ்டெப் தள்ளி வச்சு ஆத்தங்கரை துவைச்சிட்டு வந்து குளிப்போம் தானே சொல்றோம். ரொம்பதான் ஓவரா பண்ற. ஆச்சி நான் சுச்சிய மட்டும்தான் போட்டு விட்டேன், அதே மடமடன்னு வருது. குறைக்க முடியாதாடி? அதெல்லாம் முடியாதுக்கா. ஆச்சி இந்த பம்பு செட்டுக்கு என்னமோ நீங்க தான் கரண்ட் பில்லு கட்டுற மாதிரி ரொம்ப எல்லாம் குதிக்கிறீங்க. எப்பா தெரியாம துணிய வேற அள்ளிட்டு வந்து விட்டனே. இங்கேயே உட்காந்துக்கிட்டு துணி அள்ளிட்டு வந்துட்டேன்னு குழந்துக்கிட்டே இருந்தா துணியை துவைச்சிடலாம் மாட்டி. அள்ளிட்டு வந்து ஆத்தங்கரையில துவைந்தானே சொல்றேன். என்ன ஆச்சு சொல்றீங்க? மாங்காய் தேங்காய் முருங்கைக்காவா? அது ஒண்ணும் மொட்டாச்சி விட்டு தோட்டம் கிடையாது. வேற யாரு விட்டோடி போய் மாட்டிக்கிறாம இருங்க. எக்கா இது மத்தியான நேரம். தோட்டக்காரர் என்ன தோட்டத்திலேயே இருக்க போறாரு? சாப்பிட வீட்டுக்கு போயிருப்பாருக்கா. அதுக்குள்ளயும் நம்ம குளிச்சு இழிச்சிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு மாங்காய் தேங்காவெல்லாம் புடிங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம்க்கா. வசந்தி இவ குணம் தெரியாம நீனு பேசிக்கிட்டு இருக்க. இந்த சின்ன பொண்ணு ஓசியில கிடைச்ச மரத்தோட புடிங்கிட்டு வந்துருவா. எக்கா யாரு விட்டு தோட்டமா இருந்தா நம்மளுக்கு என்னக்கா? திருட்டு மாங்காயை சாப்பிட்டா உங்ககிட்ட ருசியா இருக்குங்கக்கா. அதான் உனக்கு தெரியாதுக்கா. போக்காங்கிட்டு எப்ப பார்த்தாலும் அது செய்யாத இது செய்யான்னு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருப்ப. வசந்தி இதுவே உன் தோட்டத்துல ஏதாவது இருந்தா நீ யாரையாச்சும் பறிக்க விட்டுருவ. ஊரா விட்டு தோட்டம்னால நீ பறிப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏக்கா என் விட்டு தோட்டத்துல இருந்தா யாராச்சும் கேட்ட குடுக்கத்தாங்க செய்வேன். நீ என்னக்கா இப்படி பேசுற? உங்களை சொல்லணும் ஆச்சி. நீங்க தான் இவ்வளவு எல்லாம் கெடுக்குறீங்க. என்ன ராணி நம்ம என்ன மரத்துல கிடக்குற மாங்காய பூரா பறிக்க போறோம். 1-2 பறிக்க போற முடியும். வாடி ஆசையா இருக்குல ஆச்சி. நீங்க எல்லாரும் துவைச்சிட்டு குளிச்சிட்டு தோட்டத்துக்கு போய் மாங்காய் பறிப்பீங்களோ தேங்காய் பறிப்பீங்களோ வேற என்னத்தையோ பறிப்பீங்களோ நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் துவைச்சிட்டு குளிச்சிட்டு வீட்டை பார்க்க போறேன். பிள்ளைகளுக்கு வேற லீவ் விட்டுருக்கு. வீட்டுக்குள்ள கடந்துக்கிட்டு கையம்மியான்னு கத்திக்கிட்டு கிடக்குங்க. சாப்பிடாம வேற கிடக்குங்க. நான் தான் போய் சோறு போட்டு கொடுக்கணும். ஏக்கா என்னக்கா நம்ம குரூப்ல இருந்து திடீர்னு இப்படி விலகுற? ஏட்டி முன்னாடி பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு போயிருங்க. வீட்டுல சும்மாவே இருந்தேன். உங்களோட கூட்டு சேர்ந்து எங்கேயும் வந்துகிட்டு இருந்தேன். இப்போ வீட்டுல பிள்ளைங்க இருக்குங்கல்ல, அதுகளை கவனிக்காம இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தேன். எங்க வீட்டுக்கு கிளிப்பாருடி.
அக்கா பிள்ளைகளும் வீட்டுல தானக்கா இருந்துக்குங்க, அதுகளையும் கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல வயக்காட்டுக்கு. ஐயா என் பிள்ளைக்கு சும்மாவே தண்ணியை கண்டா சும்மா இருக்காதுங்க. இங்க கூட்டிட்டு வந்தா தண்ணிக்குள்ளேயே கிடக்கும் வேண்டி காய்ச்சே வந்து தொலைய போகுது. அதையும் விட்டுட்டு வந்துட்டேன். அக்கா நம்ம குரூப்ல இருந்து ஒரு ஆள் மிஸ் ஆகுது, எங்க சரோஜாக்கா? ஐயே உட்காந்து எல்லா விளாவரையும் இங்கேயே கேட்பாளே. அடியே அவங்க ஆத்தங்கரையில உட்காந்து துவைச்சுக்கிட்டு இருக்கா ஆட்டி. உன்னை காணாமனு நாங்க தேடி வந்தோம். சீக்கிரமா துணி மணியெல்லாம் அள்ளிக்கிட்டு வாடி, துவைச்சிட்டு வீட்டுக்கு போவோம். என்ன வசந்தி அக்கா சொல்ற, துவைச்சிட்டு வீட்டுக்கு போவோம் சொல்ற? அப்ப மாங்காய் தேங்காய்லாம் பறிக்க வேணாமா? அது 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 வந்து துவைச்சிட்டு ராணி அக்காவும் சரோஜா அக்காவும் வீட்டுக்கு அடுக்கு போயிடுவாங்க. நம்ம தோட்டம் தரவுல எல்லாம் போய் பறிச்சுட்டே போக முடியும். நீங்க என்னமோ பண்ணி தொலைங்க, நேரம் வேற ஆகிட்டே இருக்கு. வாங்கடி துணியை துவைச்சிட்டு வீட்டுகளுக்கு போவோம், பொழுது வைகிட்டு இருக்குல்ல. சரி ராணி அக்கா. ஏய் அக்கா, காவேரி தண்ணி எப்படி மட 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 மடன்னு வருதுன்னு பாருக்கா, ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாட்டி, நான் கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷத்துல இப்ப தாண்டி காவேரி ஆத்துக்கு வந்து துவைக்கிறேன். ஏய் எப்பா, என் மாமியார் வீட்டு துணிதான் அதிகமா இருக்கு. என்னைய மாதிரி மாசத்துல ஒரு தாட்டி குளிச்சா துணி சேருமா? எப்பா மாசத்துல ஒரு தாட்டி தான் குளிப்பியாட்டி? அப்ப உங்க வீட்டுல தண்ணிய நீ மிச்சப்படுத்தி கொடுக்கறியாக்கு? இல்ல வசந்தி அக்கா, எனக்கு அடிக்கடி குளிச்சா எனக்கு ஜலுப்பு பிடிச்சுக்கிறோம்க்கா, அதனாலதான் மாசத்துல ஒரு தாட்டி குளிக்கிறேன். மாமியார்தையும் அடிக்கடி குளிக்கும் பாரு, எப்படி உறிஞ்சு உறிஞ்சு வச்சு குளிச்சிருக்குன்னு. உன் மாமியார் பாவமுடி, வயசானவங்கல்ல, கொஞ்சம் துவைச்சு குடிடி, ரொம்ப தான் கழிச்சுக்கிறா. நான்லாம் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் என் மாமியாருக்கு நான் ஏன் துணியை துவைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏக்கா நீ ரொம்ப ஓவரா தாங்க பண்ற. என் மாமியார்லாம் குளிச்சுச்சுன்னா அது துணியை அதுதாங்க அலசிக்கிறேன். மாமியார் பாவம், ஒரு நாள் துவைப்போமேனு துவைச்சேன்னு வச்சுக்க, காலம் பூரா என்னை துவைக்க விட்டுருவாக்கா அந்த மனுஷி. வயசான பொம்பளைகளுக்கு நீங்க வாங்கி வேலை பார்க்கணும், அதை விட்டுவிட்டு இப்படி சலிச்சுக்கிறாளுங்களே. நான்லாம் என் குடும்பத்துல உள்ள துணிகளை பூரா நான் ஒத்தாளாவே எல்லா துணியும் துவைக்கிறேன், காய போடுறேன், மடிக்கிறேன். எனக்கு ஒத்தாசை செய்யறதுக்கு யாரு இருக்கா? சரோஜாக்கா, உங்க மகனுக்கு கல்யாணத்தை முடிச்ச பிறகு உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் இருக்காதுக்கா, ரெஸ்ட் எடுக்கலாம். உங்க மருமகளே எல்லா வேலையும் பார்த்துருவா. அட போறானி, இந்த காலத்து பிள்ளைங்க எந்த வேலை வெட்டி செய்யுதுங்க? அவ துணியை சேர்த்து துவைக்காம இருந்தா சரிதான். அக்கா, இந்த காலத்து பிள்ளைகள்லாம் வரும்போதே வாஷிங் மிஷினை கையோட கொண்டு வந்துருதுங்க. உங்களுக்கும் துவைக்கிற வேலை இருக்காது, அந்த பிள்ளைக்கும் துவைக்கிற வேலை இருக்காதுக்கா. அதானே, உங்களுக்கு வரப்போற மருமக சீருல எல்லாத்தையுமே கொண்டு வந்துருவாளே, அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? வரப்போறவ அவளுக்கு சொகுசா இருக்கணும்னு சொல்லிட்டு அவ எல்லா பொருட்களையும் கொண்டு வந்துக்கிற போறா. அதுல போய் நம்ம துவைக்க போறோம்? அதெல்லாம் இல்ல வசந்தி, நம்மளுக்கு கையே இருக்கு, கையிலேயே நாங்க எங்க விட்டு துணியை துவைச்சுக்கிடுவோம். ஆட்டி சின்ன பொண்ணு நல்ல கதை கேட்டுக்கிட்டு ஆன்னு கதை கேப்பா. சீக்கிரமா துவட்டி, நீ பொழுது வைக்கிட்டு இருக்குல்ல. சரிக்கா சரிக்கா. ஓடுகிற தண்ணியில உரசி விட்டேன் சந்தனத்தை, சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சான் கைகளிலே. ஓல உன்னை நான் எழுதி ஓட விட்டேன் தண்ணியில, சேர்ந்துச்சோ சேரலையோ கருத்த மச்சான் கைகளிலே. சந்தனத்தை நான் அரைச்சு தண்ணியில தள்ளி விட்டேன் மாமன் கையில, சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சான் கைகளிலே. சரோஜாக்கா, வாயை முடிக்கிட்டு ஏன் இருக்கீங்க? நீங்களும் ஏதாச்சும் பாடுங்கக்கா. அஞ்சி தண்ணி நான் கரைச்சு தண்ணியில ஓட விட்டு மாமன் கையில, சேர்ந்துச்சோ சேரலையோ எங்க மாமா கையிலே. ஓடுகிற தண்ணியில உரசி விட்டேன் சந்தனத்தை, சேர்ந்துச்சோ சேரலையோ என் மாமன் கையில தானே. ஆச்சி, எங்களுக்கு ஈக்குவலா நீங்களும் பாட்டு பாடுறீங்களா? பாடுங்க பாடுங்க. பாத்தீங்களா, இந்த ஆத்துக்குள்ள மீன் ஓடுதுடி. என்ன ஆச்சி சொல்றீங்க? மீன் ஓடுதா? இந்த துணியெல்லாம் துவைச்சிட்டு மீனை பிடிப்போமா? அடியே சின்ன பொண்ணு, மீனை பிடிப்போம் நண்டை பிடிப்போம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒழுங்கா துவைச்சிட்டு வீட்டுக்கு வாடி. அக்கா, வேக வேகமா துவைச்சிட்டு கொஞ்சோண்டு மீனை பிடிச்சிட்டு போவக்கா, ஆத்து மீன் சூப்பரா இருக்கும். ஆமா ராணி, இந்த ஆத்துல வர மீன் ரொம்ப ருசியா இருக்கு. அக்கா, துணியை துவைச்சிட்டு ஆளுக்கு கொஞ்சம் பிடிப்போம்க்கா. சரி சரி, சீக்கிரமா துவைங்க, மீனை பிடிப்போம். மாமா, குழம்பு நல்லா இருக்கா மாமா? ராணி, நீ வைக்கிற குழம்பு எப்பயுமே டேஸ்டா தானே இருக்கும் ராணி. என்னமோ புதுசா கேக்குறவ. எப்பயும் ஒரே மாதிரி இருக்காதுல மாமா குழம்பு, அதான் நல்லா இருக்கான்னு கேட்டேன். நல்லா இருக்குடி.
ஏண்டி புள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு கொடுத்து விட்ட? புள்ளைங்க காளான் பிரியாணி கேட்டுச்சுங்க மாமா, அதான் காலையிலேயே செஞ்சு கொடுத்து விட்டுட்டேன் மாமா. அதே சாப்பிட்டுட்டு போயிருச்சுங்க. ஓ அப்படியா ராணி, புள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் செஞ்சு கொடு ராணி. அருண் ஒழுங்கா படிக்கிறானா? படிக்கிறாங்க. விளையாட்டு பிள்ளையில கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு படிப்பேன். ராணி எனக்கு வேலை பொழுதோட இருக்கு, இல்லைன்னா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து போடுவேன். பிள்ளைகளை டியூஷன்ல சேர்த்து விட்டுருக்கில்ல? ஆமா மாமா, சாயந்தரம் வந்த உடனே கொஞ்ச நேரம் தான் டிவி பாத்துங்க. அப்புறம் டீயோ காப்பியோ குடிச்சிட்டு டியூஷனுக்கு ஓடிடுங்க மாமா. அதெல்லாம் நான் கட்டு செட்டா இருப்பேன் பாத்துக்குங்க. ஆமா ராணி, இந்த காலத்துல படிப்பு ரொம்ப முக்கியம். ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, அதுகளுக்கு படிப்புத்தையும் ரொம்ப முக்கியம். அந்த படிப்பை வச்சுத்தையும் முன்னேற முடியும். மாமா எனக்கு தெரியாதா மாமா, நான் 5வது கூட படிக்கல. ஒரு கையெழுத்து போட கூட எனக்கு சரியா வராது. ஏன் நிலைமை மாதிரி பிள்ளைகளுக்குலாம் வரவே கூடாது. இங்கிலீஷ்லாம் நல்லா பேசணும்னு சொல்லிட்டு தானே இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்து விட்டுருக்கோம். பூமாரியெல்லாம் ஒண்ணுமே குறை சொல்ல முடியாது மாமா. அவளை படினே நான் சொல்ல மாட்டேன், ஆனா அவ எடுத்து வச்சு நல்லா படிப்பா. தருணே விளையாட்டுத்தனமா இருக்கா மாமா, அவன் போக போக சரியாயிருவான். ராணி பணம் எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சிடலாம், ஆனா படிப்பை சம்பாதிக்கவே முடியாது, யாராலையும் பறிக்கவும் முடியாது. நம்ம திறமை நம்மளுக்கு தான். அதனால படிப்பு தான் ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை நல்ல கவனமா பாரு ராணி. சரி மாமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, பிள்ளைகளை நான் பாத்துக்கிறேன். சரி ராணி, அம்மா இங்க தான் உட்கார்ந்துருப்பாங்க. இந்த அம்மாவை காணா, விஜயாவையும் காணா. ஏங்க அத்தையே நானும் காலையில இருந்து இங்க நட்ட பாக்கலங்க. விஜயா இப்பதான் சாப்பிட்டுட்டு போனா, ரூம்ல தூங்குறா போல இருக்கு. அப்ப இன்னும் அம்மா சாப்பிடலையா? இல்லங்க இன்னும் சாப்பிடல. என்ன ராணி இப்படி அசால்ட்டா சொல்ற? அம்மாவுக்கு வேற சுகர் இருக்குல்ல, நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணுமா இல்லையா? ஏங்க அத்தை கரெக்டா 1 மணி ஆனவங்க வந்துருவாங்க. ராணி சாப்பாடு போடு அப்படின்னு இன்னும் வரக்கானா? ஒருவேளை தூங்கிக்கிட்டு இருக்கா போல இருக்கு. என்ன ராணி இப்படி அசால்ட்டா சொல்ற? அவங்க வயசானவங்கல்ல, என்ன ஏதுன்னு ஒரு 8 ரூம்ல போய் பாத்துக்கிட்டே இருக்கணும் ராணி. சரிங்க இந்த நான் போய் பாத்துட்டு வரேன். இரு ராணி, விஜயாவை கூப்பிட்டு கேக்குறேன். விஜயா, விஜயா, என்னண்ணே? விஜயா சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. அம்மா சாப்பிட்டாங்களா? அண்ணே மணி 2 ஆக போகுது, அம்மா சாப்பிட்டுப்பா அண்ணே. என்ன விஜயா சொல்ற? ராணி இன்னும் அம்மா சாப்பிடலன்னு சொல்றா, நீ என்னமோ சாப்பிட்டுருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வீட்டுல தானே இருக்க, அம்மா சாப்பிட்டாங்களா என்னன்னு ஏதுன்னு பாக்குறது இல்லையா? அண்ணே அது எனக்கு பசிச்சிச்சு, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேனே. அம்மா 1 மணிக்குள்ள சாப்பிடுவாங்களே, ஏன் இன்னும் சாப்பிடலையா? நீ ஒரு சோத்து முட்டை தானே, உனக்கு சோறு தானே முக்கியம். அடுத்த ஆளு சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட உனக்கு தெரியாதே. விஜயா அம்மா இன்னும் சாப்பிடலையா? போய் அம்மாவை கூட்டிட்டு வா சாப்பிட. சரிண்ணே, இந்த போய் கூட்டிட்டு வரேன். அண்ணி குத்துக்கல்லு மாதிரி நிக்கத்தானே செய்யறாங்க, ஏன் அண்ணிட்ட சொல்லி பார்க்க சொல்ல வேண்டியதானே? நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன், விஜயன் கூப்பிட்டு என்னை எழுப்பி விட்டு என்னை பார்க்க சொல்றாங்க. அம்மாட்ட இதையும் சொல்லி கொடுக்குறேன். ஏங்க இன்னும் கொஞ்சம் சோறு போடவா? ரசம் இருக்குங்க. இல்ல போதும் ராணி. என்ன விஜயா போனவளையே காணா, அவளும் படுத்து தூங்கிட்டாளா? அண்ணே அம்மா ரூம்லயே இல்லையே. என்ன விஜயா சொல்ற? விஜய் என்ன விஜய் சொல்ற? அத்தை ரூம்ல தானே இருப்பாங்க, வேற எங்க போறாங்க? எங்கேயும் போனா எங்க சொல்லிட்டு தானே போவாங்க. அண்ணி நான் ரூமுக்குள்ள தேடிட்டேன் அண்ணி, அம்மாவை காணா. வேற எங்கேயும் போயிருப்பாங்களோ? எங்க போயிருப்பாங்க? எங்க போறதா இருந்தாலும் எங்க சொல்லிட்டு தானே போவாங்க. என்னது அம்மா வீட்லயே இல்லையா? வீட்ல இத்தனை பொம்பளை இருக்கீல்ல, அம்மா எங்க போறாங்க எங்க வராங்கன்னு பாக்குறது இல்லையா? அம்மா அம்மா ஏங்க நீங்க கோவப்படாதீங்க, அத்தை இங்கே தான் எங்கயாவது இருப்பாங்க. இந்த போய் பாப்போம். விஜயா நீ அந்த சைடு போய் பாருமா, நான் இந்த சைடு போய் பாக்குறேன். நான் வெளியில எதுவும் அம்மா நிக்கிறாங்களான்னு போய் பாக்குறேன். அம்மா அம்மா எங்கம்மா இருக்கீங்க? என்னது அம்மாவை இங்கேயும் காணாமே, வேற எங்க போயிருப்பாங்க? எங்க போனாங்கன்னு தெரியலையே. இங்க பாருவே, இங்க வந்து உட்கார்ந்து கிடக்காக. நம்ம வீடு முழுக்க தேடிக்கிட்டு கிடக்கும். இந்தாங்க அத்தை கொல்லைக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டாங்க, இங்க வாங்க. ஏன் இப்படி வந்து உட்கார்ந்து கிடக்காங்கன்னு தெரியலையே. எத்தே எங்க எங்களை விட்டுட்டு எங்கெங்க போனீங்க? என் மச்சான பாத்தீங்களா? மலவாழ தோப்புக்குள்ள மயிலக்கா நீ பார்த்தா சொல்லி, என் வீட்டுக்கார பாத்தீங்களா? எங்க இருந்தாலும் வந்துருங்க, நான் உங்களையே நினைச்சுக்கிட்டே இருக்கேன். என் மச்சான். அம்மா
அம்மா ஏமா இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? என்னமாச்சு? ஏமா அழுகுறீங்க? ஏன் ராணி எதுவும் திட்டுனாளா? என்னமாச்சு? என்ன ஆச்சு சொல்லுங்கம்மா. என்னம்மா அழுதுகிட்டு இருக்கீங்க? தூசு விழுந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னமாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கம்மா. அத்தே என்னத்தே ஆச்சு? ஏன் அழுகுறீங்க? ஏதோ இருந்தா சொல்லுங்க தே. அம்மா என்னமாச்சு? ஏன் அழுகுறீங்க? அம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கம்மா. என்னமாச்சு? பாண்டி பாண்டி உன்கிட்ட சொல்றதுக்கு என்னையா? உங்க அப்பாவை நினைச்சு தாயா அழுகிறேன். உங்க அப்பாவை நினைச்சு தாயா அழுகிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா காசிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி போனாரு. போனவரு வரவே இல்ல. அம்மா நம்மளும் எல்லா இடத்துலயும் தேடியாச்சுமா. போலீஸ் கம்ப்ளைண்டும் கொடுத்தாச்சு. போலீஸும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்கம்மா. ஆனா அப்பா எங்கேயோ இருக்காருமா. அவரே வந்தாதான் உண்டு. நம்ம எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சுலம்மா. ஏமா அதுக்கு இப்ப போய் அழுதுகிட்டு இருக்கீங்க? ஏயா பாண்டி அவரு உங்க அப்பாரு. நீங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிருவீங்க. ஆனா எனக்கு என் புருஷன் மனசு கேட்க மாட்டேங்குதுயா. அதான் அழுகழுதியா வருது. எங்ககிட்ட உட்கார்ந்து அழுதுகிட்டு கிடக்கு. அம்மா அழுகாதீங்கம்மா. என்னைக்காச்சும் ஒரு நாள் அப்பா தேடி வருவாங்கம்மா. அழுகாதீங்க. அழுதால்தான் உங்க உடம்பு தான் சரியில்லாம போகும். என் வீட்டுக்காரி இல்லாத ஒரு வாழ்க்கையா நான் இருந்து என்ன வாழ்ந்து என்ன. அத்தே அழுகாதீங்கத்தே. மாமா ஒரு நாள் கண்டிப்பா வருவாங்க. அண்ணி நீங்க எங்க அப்பா பாத்திருக்கீங்கல்ல அண்ணி? பாத்திருக்கேன் விஜயா. காசிக்கு போகும்போது பூ மாதிரி கைப்புள்ள நான் போயிட்டு வாரேமான்னு தானே போனாங்க. வரவே இல்லையே. மாமா ரொம்ப நல்லவங்க. என்னைய மக மாதிரி பாத்துக்கிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல பால் பாக்கெட்டு கறி மீன் எல்லாம் அவங்க தான் வாங்கிட்டு வருவாங்க. மாமாவுக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் அத்தை வைக்கிற மீன் குழம்பு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப எங்க தான் இருக்காங்களோ தெரியல. அம்மா அழுகாதீங்கம்மா. ஒரு நாள் அப்பா தேடி வருவாங்க. கண்டிப்பா வருவாங்கம்மா. எங்க இருக்கீங்க நீங்க? எங்க இருக்கீங்களோ? எப்படி இருக்கீங்களோ? எங்களை பத்தி நினைப்பு உங்களுக்கு இருந்தா வராம இருப்பீங்களா? உங்களுக்கு எங்க மேல பாசம் இல்லையா? அம்மா இப்ப ஏன் திடீர்னு அழுகுறாங்க? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஓ இப்பதானே எனக்கு புரியுது. மாமாவுக்கு வெலை மீன் பொரிச்சதுன்னா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நம்ம வீட்ல வெலை மீனை பொரிச்சு வச்சிருக்கேன். அத பாத்துக்கிட்டே அத்தை அழுகுறாங்க போல இருக்கு. ஆமா ஆமா என் வீட்டுக்காருக்கு 2 கிலோ வெலை மீனை எடுத்து பொரிச்சு வச்சிருவேன். மண்டைய கூட விட மாட்டாரு. நல்லா சாப்பிடுவாரு. மாரியம்மா நீ வச்ச குழம்பு தேன் மாதிரி இருக்கு. பொரிச்ச மீன் சுவையா இருக்குன்னு சொல்லி சொல்லி எனக்கு கூட ஒரு மீன் வைக்காம சாப்பிட்டுருவாரு என் புருஷன். இப்ப பொரிச்ச மீன் இருக்கு. என் புருஷனை காணாமே. நான் எங்க போய் தேட? அம்மா அழுகாதீங்கம்மா. ஒரு நாள் அப்பா தேடி வருவாங்க. அப்பா அவருக்கு 10 கிலோ மீன் எடுத்து எல்லா மீனையும் பொரிச்சு அவருக்கு சாப்பிட கொடுப்போம்மா. அழுகாதீங்க. பாண்டி ஐயா உன்னை தாய் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் பாண்டி பாண்டின்னு கிடப்பாரு. உனக்கு 10 வயசாயும் உன்னை நடக்க விட மாட்டாருயா. தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பாரு. நான் கூட அவரை திட்டுவேன். ஏன் இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நடக்கிற புள்ளைய நடக்க விடுங்கன்னு சொல்லுவேன். அதுக்கு அவரு என் புள்ள மகாராஜா. என் புள்ள காலு மண்ணிலேயே படக்கூடாதுன்னு சொல்லி தூக்கி தூக்கி வச்சுக்கிறவாரு. உன் தங்கச்சிய மகாராணி மாதிரி பாத்துக்கிட்டாரு. அவ ஏதாச்சும் ஒண்ணு வேணும்னு சொன்னா போதும் உடனே வாங்கிட்டு வந்துருவாரு. அப்படி பாசமா இருந்த மனுஷன் காசிக்கு போறேன்னு சொல்லிட்டு வரலையா? அப்பா அப்பா நான் வளர்ந்த பின்னாடி அப்பாவை ஒரு வேலையும் பார்க்க விடாம மகாராஜா மாதிரி பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அப்பா அப்பா அண்ணே அழுகாதீங்கண்ணே. அப்பா ஒரு நாள் தேடி வருவாரு. அழுகாதீங்க. என்னடி இது கூத்து நடக்குது? 10 வருஷமா போயிட்டாரு மனுஷன். அவரை நினைச்சு அப்பப்பதையே அழுதுகிட்டு கிடக்காக. அடுத்த ஸ்டெப் எடுத்தாதானே அவர் கண்டுபிடிக்க முடியும். அவர் போனதுல இருந்து இதேதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 5 நிமிஷம் கூடி கூடி அழுவாங்க. அப்புறம் நல்ல ஜாலியா இருப்பாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் கூடுவாங்க. இதே மாதிரி அழுவாங்க. இதேதான் நடந்துகிட்டு இருக்கு. இத பார்த்து பார்த்து நம்மளுக்கிட்டே போர் அடிக்குது. சரி ஏங்க சாயந்தரம் 3 மணிக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க. இப்படி நின்னுகிட்டு இருக்கீங்க போகலையாங்க? அட ஆமா ராணி, முக்கியமான அதிகாரி வேற வராங்க. இப்போ மணி எத்தனை? அது 2 மணி இல்ல 2:30 மணி இருக்குமே. ஐயோ லேட் ஆகிருச்சே. சரி நான் போயிட்டு வரேன். அம்மா நான் போயிட்டு வரேம்மா.
கூட்டிட்டு வரேன். சரிம்மா விஜயா.